ஒரு நாடோ அல்லது ஒரு தனி மனிதனோ வெளிப்புறமா பார்க்கறதுக்கு பயங்கர செம்மையா செழிப்பா காணப்படலாம். ஆனா அது அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில செம்மையா செழிப்பா இருக்காரு அப்படின்றதுக்கான ஆதாரமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கிடையாது. வேதாகமத்துல யெரொபெயாம் 2 என்கிறதான ஒரு அரசர் இஸ்ரவேல் தேசத்தை 41 வருஷம் ஆட்சி செய்கிறாரு. அவருடைய ஆட்சி செல்வ செழிப்பினுடைய ஆட்சி காலம் என்றுதான் வேதாகமத்துல கருதப்படுகிறது. அவருடைய ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னாக்கா எந்த நாட்டு கூடயும் ஒரு சண்டையே இல்லை, பயங்கர சமாதானம் இருந்தது, எல்லைகள் விரிதாக்கப்பட்டன. அது மாத்திரம் இல்லாம புது பட்டணங்கள் உருவாக்குனாங்க, புது கட்டிடங்கள் வந்தது, புது பணக்காரர்கள் உருவானாங்க. ஆகினால செல்வ செழிப்பில் அந்த நாடு பயங்கரமா வளர்ந்தது. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்து போனவங்களா இருந்தாங்க. உதாரணத்துக்கு விக்கிரக ஆராதனை தலைதூக்கி இருந்தது. அது வேதாகம வாழ்க்கைக்கு எதிரான ஒரு வாழ்க்கை முறை. ரெண்டாவது, ஒழுக்கக்கேடான வாழ்க்கை முறை இருந்தது. அதாவது பாத்தீங்கன்னா பொய் சொல்றதும் திருடுறதும் விபச்சாரம் பண்றதும் ரொம்ப காமனா இஸ்ரேல் தேசத்துல காணப்பட்டது. அது மாத்திரம் இல்லாம பணக்காரர்கள் அடிமைகளை ரொம்ப காமனா வச்சிருந்தாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா வெறும் ஒரு பேர் ஆஃப் ஷூஸ்க்கு உங்களால ஒரு அடிமையை வாங்க முடியும். ஒரே ஒரு வெள்ளி காசை வச்சு உங்களால ஒரு அடிமையை வாங்க முடியும். அவ்வளவு மோசமா இருந்திருந்தது. அது மாத்திரம் இல்லாம உங்களால மெஜிஸ்ட்ரேட்ஸையும் ஜட்ஜஸையும் கூட உங்களால பாத்தீங்கன்னாக்கா நகரத்தினுடைய நுழைவாயிலே வாங்க முடியும். உங்ககிட்ட பணம் இருந்தாக்கா சட்டத்தை உங்களால விலைக்கு வாங்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எல்லாத்துக்கும் மேல அவங்க தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்கவே இல்லை. வெளியரங்கமா பார்க்கறதுக்கு ஒரு செல்வ செழிப்பான நாடு, ஒரு செம்மையான நாடு, பயங்கரமா வளர்ந்துகிட்டு இருக்க நாடு. ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா செத்து போன ஒரு நாடு. நீங்க எப்படி இருக்கீங்க இன்னைக்கு?